வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். மேசராசி அன்பர்களே, இந்த 2024 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ பாக்யாதிபதி உங்க ராசியில இருந்து, அப்போ ராசி அதிபதியும் பாக்யாதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை. கடந்த மாதங்களில் எதை விட்டு வைத்தீர்களோ அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதே செவ்வாய் பகவான் இந்த 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி என்று 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக அமர்ந்து உங்க ராசியை பார்ப்பது கூடுதல் பலத்தை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ இந்த மேசராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானும் செவ்வாயும் இணைவு பெற்று பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எண்ணிய செயல்கள் அத்தனையும் ஈடேறும். அதாவது உங்களுடைய ராசிநாதன் நல்லா இருந்துட்டாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தனித்தன்மை சுய தன்மையுடன் செயல்படக்கூடிய தன்மை, கௌரவமாக இருக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். சரி, அதே சமயத்தில் அந்த செவ்வாய் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் சார்ந்த தொழிலை இருக்கின்ற அனைத்து மேசராசி அன்பர்களுக்கு லாபத்தையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அப்போ ஒரு விளையாட்டு துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மேசராசி என்பவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். அப்ப கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட அதை எடுத்து நடத்துபவர்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் செயல்படுத்துகிறது. அப்போ சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அந்த சூரியன்ங்கிறது யாரு? உங்களுக்கு 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால அரசு சார்ந்த அனைத்து மேச ராசி அன்பர்களுக்கும் அரசின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசாங்க வேலையில் இருக்கின்ற மேசராசி என்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தவாறு இடமாற்றங்கள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மைகள், ஒரு சில மேசராசி என்பவர்களுக்கு தான் அரசாங்க வேலைக்குத்தான் போகணும் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக புலப்பட்டு அதில் ஆர்வம் ஏற்பட்டு அதற்கான தன்மையை, அதாவது அரசாங்க வேலைக்கு செல்லக்கூடிய அந்த தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். என 10ஆம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார் அல்லவா? அப்போ உங்க ராசிநாதனும் அங்கே வந்து அமருகின்ற காரணத்தால உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே செயல்படுத்தக்கூடிய தன்மையிலேயே சிறப்பாக இருக்கிறது. அப்ப தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ நிச்சயமாக 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார். அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் அங்கே வந்து இணைய போகிறார். உங்களுடைய தனஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் வந்து அமரப் போகிறது. அப்போ என்ன ஆக போகிறது? தனம் பெருக போகிறது. அப்ப தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் பாகியஸ்தானத்துடன் இணைவு பெற்றிருக்கார். அப்போ 2, 9ஆம் அதிபதிகள் இணைவும் போது நிச்சயமாக இந்த மாதம் தனம் பெருகக்கூடிய தன்மை, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கும் ஒரு ஸ்டாக்காகவே இருந்தது விற்க முடியல அப்படின்றவங்களுக்கு விற்பனை ஆகக்கூடிய தன்மை, புதிய வியாபாரங்களில், அதாவது புதிய புதிய வியாபாரங்களுக்கு செல்லக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தும். தன்னுடைய அறிவு புத்திசாலித்தனத்தை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. சூரியனும் புதனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயம் செவ்வாயும் சுக்கிரன் இருக்கும் போது பிருகமங்கல யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த 5வது, அதாவது இந்த பிப்ரவரி
5ஆம் தேதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் வந்து அமரப் போகிறார். அதே போல இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு இந்த மாதத்துல 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சுக்கிரனும் தனது 7ஆம் பார்வையாக 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்க்கிறாங்கல்லவா. அப்போ ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு உங்க எண்ணங்கள் ஈடேறும். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் அல்லவா, செவ்வாய்ங்கிறது நிலத்துக்கு காரகன் அல்லவா. அந்த 2 பேரும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறாங்கல்லவா. அப்போ நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், வீட்டை ஆல்டர் பண்ணணும், அதாவது வீடு விற்காத வீடை விற்கணும். ஸோ இந்த மாதிரியான தன்மைகள், வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக அமைய போகின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடத்தை குருவினுடைய பார்வை பெறுகிறது. அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடம் அல்லவா. அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செயல்படுத்தணும் என்று நினைக்கிறீர்களோ அதை செயல்படுத்தலாம். அப்போ சகோதர சகோதரிகளுக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தது, அதை பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 5ஆம் இடம் என்பது குழந்தைகள் அல்லவா. அப்போ குழந்தை நலன்கள் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு சாதகமான ஒரு நிலை, அதாவது ஒரு நல்ல செய்தி உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய அதாவது குழந்தை சார்ந்த விஷயத்துக்கும் ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் உங்களுக்கு பிறக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது 7ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 7ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 9ஆம் இடம் என்ன பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்துக்கும் அந்த 7ஆம் அதிபதிக்கும் படுகின்ற காரணத்தால திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். அப்போ இன்னார் என்று இனம் கண்டு கொள்ளக்கூடிய தன்மை, இவருக்கு இவர் ஆக இந்த திருமணம் நடக்க போகுது. அப்ப இத்தனை நாள் இழுத்தடித்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமான ஒரு தன்மையாகத்தான் அமைகிறது. உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது. வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள், அந்நிய மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் என வெளிநாட்டு காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு 12ல் போய் அமர்ந்திருக்கார். அப்போ வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 9ஆம் இடமும் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் தான். அப்போ நிச்சயமா வெளிநாட்டில் போய் அமர்ந்து அங்க ஒரு நல்ல செட்டில் ஆகல, அல்லது ஒரு வேலையை மாறணும், வெளிநாட்டிலேயே ஒரு வேலை மாறணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அல்லது வெளிநாட்டிலேயே ஒரு குடியுரிமை பெற்று பிஆர் அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கிறேன், ஒரு நிலை வருமா, அதுக்கான அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுக்கான அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது. வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். அதாவது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடமாற்றம் என்பது ஸ்டேட் டு ஸ்டேட், அதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அதர் ஸ்டேட் கர்நாடகா அல்லது ஆந்திரா இல்லை வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது. தகவல் தொடர்பு துறை இல்லை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கின்ற அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. அதே சமயத்தில் இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவு பிரச்சனையோடு இருக்கின்றவர்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் கேது 6ல் உட்கார்ந்துருக்கார்லவா, அப்ப 6ஆம் இடத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கும்போது அந்த 6ஆம் இடத்தை நசுக்கும் என்கின்ற அமைப்புல கடன் இதுவரைக்கும் ரொம்ப ஒரு கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி கடன் அமைப்புகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் அதை கடனை அடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுங்கிறது சிறப்பாக இருக்கிறது. எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய தன்மை அல்லது எதிரிகள் உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யாருக்கு ஜாமீன் கையெழுத்து அப்படிங்கிறது போடக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள்
ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா செவ்வாய் என்பது 8ஆம் அதிபதி அல்லவா? அந்த 8ஆம் அதிபதியான செவ்வாய் போய் 3ஆம் இடமான அந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கரெக்டாக இருக்குதாங்கிறதையும் பார்த்துக்கணுங்கிறதையும் இந்த 2 விஷயங்கள் மட்டும் நீங்கள் இந்த மாதம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அதே சமயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் ஒரு தொந்தரவு பிரச்சனை இருந்தவர்கள் எல்லாமே ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் தொட்டது துளங்கக்கூடிய எந்த காரியத்திலும் ஜெயிக்கக்கூடிய அமைப்பிலும் மேலதிகாரிகள் வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று குரு பகவானை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.